ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்பட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செம்ம டேஸ்ட்டாக ஒரு சேமியா சவ்வரிசி பாயசம் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தான் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸு சவ்வரிசி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோம். சரிங்களா? இந்த ஒரு கிளாஸ் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சிட்றோம். சரிங்களா? இதான் மெஷர்மெண்ட்டு. இதில் தான் நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் 1/2 லிட்ரு பால் நல்லா சுண்டாக காய்ச்சி எடுக்கிறேன். இப்போ நான் 1 கப்பு ஜீனி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுப்பை பற்ற வச்சு இருக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த தண்ணி சூடாகணுமே ஒரு டீஸ்பூனு இதோட நெய்யை சேர்த்துங்க. இந்த நெய் சேர்த்ததுமே நம்ம வறுத்த சேமியா அடிச்சுக்கிறோம். இந்த வறுத்த சேமியாவும் இதோடைய போட்டுருங்க. இதை நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியோட கலரி விடுங்க. இந்த சூடான தண்ணியோட அப்படியே இந்த நெய்யோட அப்படியே கலரி விடுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதித்து வருது. இந்த சேமியாவை இந்த நெய்யோட அப்படியே கலரி விட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதோட சவ்வரிசை சேர்த்துட்றோம். சரிங்களா? சவ்வரிசி ஊற வச்சுக்கிறேன். இந்த சவ்வரிசையும் இதோட சேர்த்து நல்லா அந்த சவ்வரிசை நல்லா பரட்டி விடுங்க. நல்லா ஊறி இருக்கு சவ்வரிசி. சரிங்களா? சேமியா பாதி குக்காகுனதும் சவ்வரிசை சேர்த்துங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதோட ஜீனியை சேர்த்து இந்த ஜீனியை மேலே சேர்த்துங்க. நான் 1 கப்பை எடுத்துக்கிட்டேன். இந்த ஜீனியை மேலே சேர்த்து அதுக்கு மேலே நீங்கள் பால் ஊற்றணும். ஜீனியை நல்லா கலரி விடுங்க. சரிங்களா? எப்படி இருக்கு பாருங்க. இதை நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாலை அது மேலே எடுத்து ஊற்றிக்கிறோம். நல்லா 1/2 லிட்ரு பால் நல்லா காய்ச்சி வச்சுக்கிறேன். இந்த பாலை இதோட சேர்த்துங்க. சரிங்களா? அடி பிடிச்சிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா திக்கான பால், ஃபுல் கிரீம் பால், அது நல்லா கலரி விடுங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா, 2 கிராம்பு சேர்த்துக்கணும். சரிங்களா? 2 கிராம்பு கண்டிப்பாக சேர்த்துங்க. இந்த கல்யாணம் வீட்டு டேஸ்ட்டு வரணும்னா இதில் 2 கிராம்பு சேர்க்கணும். அப்போ 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொதியல் வரட்டும், கொதித்து வரட்டும். அடி பிடிச்சிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து வருது. அடி பிடிச்சிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப திக்காகிடும். இந்த டைம் ஒரு 3 பீஸு கிராம்பு போட்டுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன். இந்த ஏலக்காவையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியோட சேர்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எனக்கு அந்த சவ்வரிசி கிளாஸு பக்குவத்துக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வர டயத்தில் ஒரு டீஸ்பூனு நெய்யை சேர்த்துங்க. நெய்யை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அந்த சூட்டோட கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். தேவையான ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. சரிங்களா? நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சரிங்களா? போதும். தண்ணியை நல்லா அப்படி
மிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா பாலோட திக்னஸ்ஸு டக்குன்னு கெட்டியாகும். எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம். எப்படி இருக்காருங்க, இந்த மாதிரி இருக்கணும், ஒயிட்டு கலராக இருக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நல்லா வெந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு போதும். இதை பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு சைடாக எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, முந்திரியை தாளித்து இதில் ஊற்றிக்கிறோம். முந்திரியும் திராட்சையும். சரிங்களா? போதும். இந்த பக்குவம் தான், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இதை நான் வேறு இடத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் ஒரு சின்ன கடாயாக வச்சுருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. இந்த நெய் நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும். ஒரு 15 முந்திரியை அப்படியே 2 உடச்சி வச்சுக்கிறேன். இந்த முந்திரியை நல்லா கருக விட்டுறாதீங்க, அப்படியே பொண்ணு நிறமாக எடுக்கணும். சரிங்களா? இதோட என்ன செய்கிறோம், உணர்ந்த திராட்சையை இதோட சேர்த்துக்கிறோம். காஞ்ச திராட்சை இந்த நேரம் வந்ததும் இதோட நம்ம காஞ்ச திராட்சையை போட்டுக்கிறோம். அது ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போ எடுத்து நம்ம பாயசத்தில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சூடே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும். சரிங்களா? இதை நான் அப்படியே பாயசத்தில் ஊற்றிக்கிறேன். பக்கத்துலேயே தான் ஊற்றிக்கிறேன். அதை அப்படியே நெய்யோட சேர்த்து ஊற்றிங்க. நான் ஊற்றிக்கிட்டேன். இதை அப்படியே நான் கலரி எடுத்துக்கிறேன். செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாயசத்தோட நல்லா கலரி விட்டுங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் போல் பாயசத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் இதே மெத்தடு, நான் எடுத்த மெத்தடை நீங்களும் எடுத்து இந்த பாயசத்தை சேமியாக ஜவ்வரிசை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.